மாறாவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இண்டிகோ நிறுவனம் அதோட 4வது காலாண்டு முடிவை வெளியிட்டிருக்குது. இதைத் தொடர்ந்து அதோட பங்கு கிட்டத்தட்ட 4.5% மேல வந்திருக்குது. இந்த வகையில சென்செக்ஸ்ல டாப்ல இருக்கிற நல்ல லாபம் சந்திச்ச முக்கியமான பங்குங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், டிசிஎஸ், டெக் மகேந்திரா, ஹெச்சிஎல் அண்ட் ரிலையன்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஐடி ஃபீல்டுலயே நல்ல லாபத்தை சந்திச்சிருக்குது. இதுல இந்த எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட 1லேருந்து 3% வரைக்கும் மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ இண்டிகோ நிறுவனத்துல ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது, குவார்டர் ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து மார்க்கெட் வேல்யூலையும் 5% வரைக்கும் மேல வந்திருக்குது. அதே நேரத்துல இதுக்கு ஆப்போசிட்டா என்டிபிசி, கோட்டக் மகேந்திரா அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1%க்கு மேல லாஸ்ல போயிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. இந்த நேரத்துல என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற பிசி ஜுவல்லர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா அவங்களுடைய கடன்ல கிட்டத்தட்ட 80க்கும் மேல இருக்கிற கடனை ரீபேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட கடன் வேல்யூ குறைஞ்சிடுச்சு. அதே நேரத்துல நாங்க புதுசா நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ புது பிரான்ச் ஓபன் பண்ணதுக்கான பிளானும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த லோனையும் பே பண்ணி முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் மிச்சம் மீதி இருக்கிற லோனையும் இவங்க கட்டி முடிச்சிட்டாங்கனாக்கா ஒரு ஜீரோ டெப்ட் இருக்கிற ஒரு கம்பெனில என்னோட ஷேர் இருக்கு அப்படின்னு நானும் சந்தோஷப்படுவேன். ஐடிசி மறுபடியும் ரூ. 8 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண வேகத்துக்கு அவங்களுடைய மார்க்கெட்டு டக்குன்னு இறங்கி 280க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் 300, 305ல வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 290 வரைக்கும் வந்தது. மறுபடியும் மேல வந்தது. கிட்டத்தட்ட 320க்கு வந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. டிவிடெண்ட் குடுத்தான். சரி டிவிடெண்ட் குடுத்த அமௌண்ட் இறங்குனா பரவால்ல. அதையும் தாண்டி மார்க்கெட் டவுன்ல போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா கடனும் வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக வாங்குனாங்கன்னு தெரியல. 2, 3 வருஷமா கடனே இல்லாத கம்பெனியா இருந்த ஐடிசி இப்போ ஒரு சின்ன கடனை வாங்கியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கடனையும் அடைச்சிட்டு இவங்க மார்க்கெட்ல ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்பவும் ஐடிசியை நான் 1, 2ன்னு வாங்கிட்டு தான் இருக்கேன். மேபி இன்னைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை ஐடிசி வாங்குவேன். அப்படி வாங்கிட்டேனாக்கா நான் என்னென்ன ஷேர்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்பிஜி சிலிண்டர் விலை ஏத்தி விட்டாங்க. ஆக்சுவலி மாசம் மாசம் விலை ஏறும். என்ன ஒண்ணு இப்போ வந்து இந்த உலகப் போர் வந்ததுல இருந்து சரி உலகப் போர்னு சொல்ல வேணாம். அமெரிக்காவுக்கும் ஸோ இந்த சண்டையில ஹார்முஸ் நீரிணைய க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த கப்பலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போறதுக்கு வழி இல்லாம நிக்குது. இதனால நமக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் நிக்குது. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவும் அஃபெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதுல இந்த மாசமும் கேஸ் விலையில ரூ. 53 ஏத்தி இருக்காங்க. ஸோ மாசம் மாசம் ஏத்துவாங்க. போன மாசமும் அதுக்கு முந்தின மாசமும் எக்கச்சக்கமா ஏத்துனாங்க. இப்ப ரூ. 53 ஏத்திக்கிறாங்க. ஸோ சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாடு சிஎம் 6 சிலிண்டரை ஃப்ரீயா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி கொடுப்பாரு என்ன ஏதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மார்ச் மாசம் தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு அடுத்த டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணுவான். என்ன ஒண்ணு இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்ல டாப்ல 170, 190ல இருந்தான். இன்னைக்கு 130, 140 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் மாசம் இந்த ஷேரையும் வாங்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஐடிசியும் ஐஓசியும் கூடிய சீக்கிரம் வாங்குவேன். நான் என்னைக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்குறனோ அதையுமே உங்களுக்கு நான் யூடியூப்ல ஷார்ட்ஸா வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா சும்மா ஒரு ஷேரை வாங்கிட்டேன். நான் அந்த ஷேரை வாங்கினா நான் 1 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கலாம், யாருக்கா இருந்தாலும் போர் அடிக்கும். அந்த கடுப்பு ஏற்றதுக்கு நான் விரும்பல. அதனால ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு நான் இந்த ஷேரை வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினுங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.